வணக்கம் manifestors. சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? 7 days manifestation challenge. Transform your life. இதை விட கம்மியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சே இருக்காது. இது டெய்லி ஒரு 15 to 20 minutes பண்ணுற ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிசஸ் தான். ஆனால் அதோட இம்பேக்ட் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கோல் சூஸ் பண்ணுறது. உங்களோட கோல் என்ன சூஸ் பண்ணிட்டீங்களா? அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிளாக ஸ்மார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? SMART. S for specific, M for measurable, A for achievable, R for realistic, T for time bound. இப்படி தான் உங்களோட கோல் இருக்கணும். உங்களோட கோல் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கணும். மெஷரபிள்னா எவ்வளோ வேணும்? ஒரு வீடு வேணும்னா எனக்கு வீடு வேணும், அது 2 BHKல இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் தெளிவாக தெரியணும். அடுத்து அச்சீவபிள். நீங்கள் பார்க்குற வேலைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களால் 2 BHK தான் வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் 3 BHKன்னு கூட செட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் உங்களோட கோல் அச்சீவபிளாக இருக்கா, உங்கள் மைண்ட் செட்க்கு அச்சீவபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரியாலிஸ்டிக். உண்மையாகவே அது நடக்கும் அப்படின்னு உங்களோட சப்கான்சியஸ் நம்பணும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்கும், இந்த விஷயத்த உங்களால் ஆக்ஷன் எடுத்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அதுதான் ரியாலிஸ்டிக். டைம் பவுண்ட். 6 monthsல நான் இந்த வீடை கட்டியிருப்பேன், 1 yearல நான் இந்த வீடை கட்டியிருப்பேன், 3 monthsல நான் கட்டியிருப்பேன்னு ஒரு டைம் பவுண்ட் செட் பண்ணணும். அடுத்தது அஃபர்மேஷன் மேஜிக். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கோல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு மேட்ச்டான அஃபர்மேஷன்ஸாக சூஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும். அஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களை ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பில் வச்சுட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் ரிசல்ட் வரும். அடுத்தது உங்கள் கண்களை மூடுங்க, உங்களோட ட்ரீம் ஹவுஸை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் அந்த பெட்ரூமில் இருந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறது, வெளியில் வந்து அந்த செடிகளை பார்க்குறது, உங்கள் பால்கனில இருந்து பக்கத்து வீட்டை பார்க்குற வரைக்கும் உங்களோட வீட்டை நீங்கள் டீட்டெயில்டாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்கள் நம்பணும். அந்த வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, அப்போ ஏன் நீங்கள் அதை வேணும்னு கேட்க போகிறீங்க? அந்த அளவுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் விசுவலைசேஷன் கிளியராக இருக்கணும். அடுத்தது கிராட்டிடியூட் ஜர்னலிங். ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா மேனிஃபெஸ்டேஷனில்? நீங்கள் ரிசீவபிள் மைண்ட் செட்டில் உங்களை செட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த யூனிவர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒன்று தான் இந்த பிளஸிங் கால்குலேஷன். மார்னிங் எழுந்தோடனே 10 blessings எழுதுங்க. நீங்கள் எதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச கண்களுக்கு, நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த ப்ரீத்க்கு, இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு நன்றியோடு இருக்கிறதா எழுதுங்க. அடுத்தது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டிரான்ஸ்பரண்டான டம்ளரில் வாட்டர் எடுத்துட்டு அந்த தண்ணியை பார்த்து ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டதா ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அந்த தண்ணியை குடிங்க. ஸோ அந்த வீடு, ஸோ என்னோட வீட்டை நான் கட்டி முடிச்சுட்டேன், அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அதில் பதிவு பண்ணிட்டு குடிக்கும்போது சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கும். வாட்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாட்டர் நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுற திறன் கொண்டது. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை குடிக்கும்போது அது பாடியிலையும் மைண்ட்லேயும் சேர்ந்து உங்களை மேக்னெட்டாக, அந்த விஷயத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக எல்லாம் பண்ணியாச்சு, சும்மா நான் வீட்டில் போய் உட்காந்துப்பேன், அதான் நான் எல்லாம் பண்ணிட்டேனே, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன், விசுவலைசேஷன் பண்ணிட்டேன், அப்புறமா நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுப்பில்லை, யூனிவர்ஸும் பொறுப்பில்லை. இன்ஸ்பயர்டான ஆக்ஷன் தான் இங்கே முக்கியம். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நாளைக்கு உங்களோட கனவுகளை ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும். சும்மா இருந்தீங்கன்னா அந்த விஷயம் மேஜிக்காக வந்தெல்லாம் நடக்காது. ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். 7 days சேலஞ்சோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் ஆசைகள் பின்னாடி ஓடாதீங்க, துரத்தாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க, அது வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி யூனிவர்ஸ் அங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுச்சு, அது வந்துட்டுருக்கு. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, சரண்டர் ஆயிருங்க யூனிவர்ஸ் கிட்ட, நம்பிக்கையோடு இருங்க, அது கொடுக்கும்னு. எனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட வரப்போகுது, அதுக்கான வேலைகளை யூனிவர்ஸ் அங்கே பார்த்துட்ருக்கு அப்படின்னு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தான். நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணணும். ஸோ 7 நாட்களும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பிரமிப்பாக இருக்கும். உங்களுக்கான லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங் கவுன்சிலிங் செஷனுக்காக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.